இப்போ நம்ம ராகி பீஸா செய்ய போகிறோம். அதுக்காக டோ வந்து நான் இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உப்பு, ராகி மாவு போட்டு பிசைஞ்சு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டோவை ரெடி பண்ணுவோம். இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இது மேலே வந்து பீஸா சாஸும் சீஸும் போட்டுக்கிட்டேன். நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து நான் இது மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வந்து அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அது மெல்ட் ஆகி அந்த பீஸா இதுவில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன். சீஸ் மட்டும்தான் நான் வெளியே வாங்கினேன். இதை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஓவனில் ஒரு 25 மினிட்ஸ் வைக்கலாம். 20 மினிட்ஸே வைக்கலாம். பட் நம்ம டோ வந்து கொஞ்சம் ராகி வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 25 மினிட்ஸ் வைக்கலாம். 25 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இது பாருங்க, இது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வச்சு இந்த மாதிரி வரும். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி செம்ம ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி பீஸா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது ஒன்று கொடுத்தாலே ப்ரோட்டீன் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். என் பையன் சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னான். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.